விஜய் சித்துலாக் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு நிறைய கருத்துக்களை ரொம்ப ஈஸியாக அப்படியே தெளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப பெரிய கருத்துக்களாகவும் இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட இந்த செல்லப்பிராணி விஷயத்தை வச்சு அதாவது நீங்கள் வளர்க்குற நாய்கள் தான் வந்து உயர்ந்த நாய்கள் கிடையாது, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணி நல்லா இருந்துச்சு. அந்த கான்செப்டாகவும் சரி, அதே மாதிரி நோன்பு பற்றியும் நிறைய விஷயத்தை பற்றியும் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க பேசும்போது என்ன அப்படின்னா, சித்துவை பொறுத்த வரைக்கும் அதில் காமெடியும் இருக்கும், எங்கேயும் எல்லை மீறி போயிடக்கூடாதுன்ற ஒரு இடத்துலையும் ரொம்ப கரெக்டாக இருப்பாப்புல. இந்த நோன்பை வச்சு அர்ஷாத்தை வந்து கலாய்க்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு லிமிட்லேயே இருக்கும். அவங்கள மதிக்கவும் செய்கிறதும் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் நான் கலாய்ப்புன்றது இருக்கும். அவர் கூட இந்த அடிச்சிட்டாரு வச்சுட்டாருன்ற மாதிரி நிறைய பஞ்சாயத்தும் போச்சு இல்லையா? அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ண ஆயிடுச்சுன்னா அதையும் திருத்திக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு இவர் சூடு போட்ட கதையா, இவர் அந்த கண்டென்ட்டை விஜய் சித்துலாக் மாதிரி நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி யோசிச்சு என்ன பண்ணுறாருன்னா, அதை கொடுத்து முடிச்சுட்டு இவர் ஜாலியாக அப்படியே பேசிட்டு வராங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல. பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பிஜிஎம்லாம் போட்டு பண்ணுறாங்க. அங்கே தான் இது இன்னும் வெறுப்புக்கு அதிகமாக போகுது. அதாவது நீ பண்ணது தப்புன்றதே உனக்கு தெரியல, இதை தாண்டி வந்து நீ என்ன பண்ணுற, அது ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறல, அது இன்னும் அதிகமாக உனக்கு வந்துட்டு ஒரு ஹேட்டை கொடுக்குன்றது உனக்கு தெரியல.